உதயகிரி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நேயர்களே, இந்த சேனலில் ஆன்மீக தகவல் என்கிற பகுதி இடம்பெறுகிறது. அந்த பகுதியில் இடம்பெற விஷயங்களை கவனமாக கேட்டுங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் ஏழரை சனியின் பாதிப்பிலிருந்து எப்படி விடுபடுறது, அதுக்கு என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவோட கடைசியில் வருது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைய பஞ்சாங்கம் ஸ்ரீ பராபவ வருடம் தட்சிணாயனம் வருஷ ருது ஆவணி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 18/8/2026. திதி வளர்பிறை ஷஷ்டி. ஷஷ்டி திதி இரவு 9 மணி வரை. ஸ்ரார்த்த திதி கிடையாது. இன்று சூன்ய திதி. சித்திரை நட்சத்திரம் காலை 8:47 வரை. அதன் பின்பு சுவாதி. நாள் முழுவதும் சித்த யோகம், சமநோக்கு நாள். இன்று மீனராசிக்கு சந்திராஷ்டமம். சூலம் வடக்கு. பரிகாரம் பால். ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சுபஹோரைகள் காலை 8 மணி முதல் 11 மணி வரை. மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை. மாலை 3 மணி முதல் 6 மணி வரை. இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இரவு 11 மணி முதல் 1 மணி வரை சுபஹோரைகள். இன்றைய விசேஷம். இன்று சஷ்டி விரதம். அடுத்ததாக ஆன்மீக தகவல். ஏழரை சனியினால் ஏற்படுற பாதிப்பு சில பேருக்கு அதிகமாக இருக்கும். அப்படி அதிகமாக இருந்தாலும் நம்மளோட அன்றாட வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை செஞ்சோம்னா அந்த பாதிப்பு வெகுவாக குறையும். நேற்று வீடியோவில் நான் சொன்ன மாதிரி உங்கள் வீடை சுத்தபத்தமாக வச்சுங்க. கிழிஞ்சி போன பழைய ட்ரெஸ்ஸு, தேவையில்லாத பழைய பொருட்கள்லாம் வச்சுக்காம அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. நீங்களுமே கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸை போடாதீங்க. ரொம்ப அழுக்கான கரை உள்ள ட்ரெஸ்ஸெல்லாம் போடாதீங்க. அதெல்லாம் தரித்திரம். அப்புறம் வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துக்குங்க. அடிக்கடி கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்க. கெட்ட வார்த்தைகளை அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ண நெகட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படும். சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் தலையை விரிச்சு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சில பேருக்கு நகம் கடிக்கிற பழக்கம் இருக்கும். அந்த பழக்கத்தை எல்லாம் விட்டுடுங்க. அதாவது சண்டை சச்சரவு உள்ள இடங்கள், சூதாடும் இடம், துர்நாற்றம் வீசும் இடம், வெளிச்சம் இல்லாமல் இருட்டான இடம், இதெல்லாம் மூதேவியின் வசிப்பிடம். அதனால் உங்கள் வீடை இருட்டு இல்லாமல் வெளிச்சமாக வச்சுக்கோங்க. அதுக்காக 24 மணி நேரமும் எல்லா ரூம்லையும் லைட்டை போட்டுக்கிட்டு இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. கூடுமான வரைக்கும் வெளிச்சமாக இருக்கணும். சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அது ரொம்ப விசேஷம். அது
துர்நாற்றம் இல்லாமல் பார்த்துக்குங்க. உங்கள் வீட்லேயும் பூஜை அறையிலையும் ஊதுவத்தி ஏற்றி வச்சு சாம்பிராணி புகையெல்லாம் போடுங்க. இதனால் ஏழரை சனியின் பாதிப்பு ரொம்பவே குறையும். அப்புறம் முக்கியமாக பொய் சொல்லாதீங்க. இந்த பொய் சொல்கிறவங்க, திருடுறவங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்கள சனி பகவான் மன்னிக்கவே மாட்டார். முக்கியமாக பொய் சாட்சி சொல்லாதீங்க. பொய் சாட்சி சொன்னீங்கன்னா அதுக்கு மன்னிப்பே கிடையாது. சனி பகவான் உங்களை ரொம்பவே கடுமையாக தண்டிப்பார். அதனால் பொய் சாட்சி சொல்லாதீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏழரை சனி காலம் இல்லைன்னாலும் அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி அல்லது ஏழரை சனி எப்போ வருதோ அந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்களை ரொம்பவே தண்டிப்பார். உங்களை வச்சு செய்வார், பார்த்துக்குங்க. அதனால் பொய் சாட்சி சொல்லாதீங்க. ஏன்னா சனி பகவான் நீதிமான். நேயர்களே, இது பற்றிய மேலும் சில விஷயங்களை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இது போன்ற ஆன்மீக விஷயங்கள் உங்களை வந்து சேரும். ஷேர் பண்ணுங்கள். நிறை குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அன்புடன் உங்கள் பரணிதரன் சர்மா. நன்றி, வணக்கம்.